தென்காசி மாவட்டம் சிவகிரி பகுதியில் கரும்பு விவசாய நிலங்களுக்குள் முகாமிட்டுள்ள யானை கூட்டங்களை விரட்டும் பணி தீவிரமாக நடைபெறுகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராஜனிடம் கேட்கலாம். ராஜன், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள் என்ன, சொல்லுங்க. அதாவது மோகன், தென்காசி மாவட்டம் என்பது முழுக்க முழுக்க விவசாய பகுதியாகும். இங்கு பல்வேறு விவசாயிகள் நெல், வாழை, தென்னை, கரும்பு, சிறுகிழங்கு, மஞ்சக்கொலை, காய்கறி பயிர்கள், பூப்பயிர்கள் உள்ளிட்ட பயிர்களை செய்து விவசாயம் செய்து தங்கள் வாழ்வாதாரத்தை கழித்து வருகின்றனர். இந்த நிலையில் ஒரு சில பகுதிகளில் வனவிலங்குகள் தொந்தரவு என்பது தொடர்ந்து விவசாயிகளை அச்சுறுத்தி வருகிறது. குறிப்பாக மேற்கரை பகுதி, வாசுதேவநல்லூர், சிவகிரி, கடையம் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் இந்த உணவுக்காகவும் தண்ணீருக்காகவும் அவ்வப்போது காட்டு யானைகள், காட்டு பன்றிகள் உள்ளிட்ட வனவிலங்குகள் இந்த விளைநிலங்களுக்கு தொடர்ந்து விளைநிலங்களை சேதப்படுத்தி வருகிறது. விவசாயிகள் பலமுறை வனத்துறையிடம் தகவல் தெரிவித்தும் ஒரு சில பகுதிகளில் விரட்டும் முயற்சியில் வனத்துறை ஈடுபட்டாலும் ஒரு சில பகுதியில் அவர்கள் தோல்வியடைந்துள்ளனர். தற்போது இதே போலதான் சிவகிரி பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள, அதாவது எலுமிச்சை தோட்டம் மற்றும் தென்னை, வாழை, கரும்பு உள்ளிட்ட விவசாயம் அங்கு பிரதான தொழிலாக செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் கூட்டமாக வந்த ஒரு 5 காட்டு யானைகள், குட்டி, பெரிய யானை உள்ளிட்ட ஒரு 5 யானைகள் அந்த கரும்பு தோட்டம் மற்றும் வாழை தோட்டம், தென்னை மரம் இருக்கக்கூடிய அந்த பகுதி முழுவதுமே முழுமையாக அந்த யானைகள் கூட்டம் என்பது அந்த பகுதியில் பெரும் சேதத்தை ஏற்படுத்தி வருகிறது. இதை பார்த்த அந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் உடனடியாக வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சிறு வனத்துறையினரும் விவசாயிகளும் அந்த விளைநிலங்களுக்கு இருந்த காட்டு யானைகளை ஒரு ஆக்ரோஷத்தோடு சத்தமிட்டு விரட்டும் பணி என்பது நடந்து வருகிறது. இந்த பகுதியில் தொடர்ந்து இது போலத்தான் அந்த உணவை தேடியும் தண்ணீரை தேடியும் இந்த விளைநிலங்களுக்கு புகுந்து வருகிறது. ஏற்கனவே வனத்துறையினம் பல முறை நாம் செய்தி போட்டு வெளியிட்டிருக்கிறோம். அதாவது யானைகளுக்கு, வன விலங்குகளுக்கு தேவையான உணவுகளை அந்த மேற்கு தொடர்ச்சி அந்த மலை பகுதியில் உற்பத்தி செய்தால் மட்டுமே இந்த மாதிரியான சேதங்களை தவிர்க்க முடியும். மேலும் அந்த யானைகளுக்கு தேவையான குடிநீரும் அங்கு அமைத்து ஒரு மிகப்பெரிய தொட்டி மாதிரி அமைத்து அதில் நிரப்பப்பட்டு அங்கு வைத்தால் மட்டுமே தான் இந்த மாதிரி வனவிலங்குகள் விளைநிலங்களுக்கு வராதவாறு தடுக்க முடியும் என்று தொடர்ந்து செய்தி வெளியிட்டிருக்கிறோம். ஆனால் அதற்கு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தற்போது பொங்கல் பண்டிகை என்பதால் அந்த பகுதியில் தற்போது கரும்பு விவசாயம் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது இந்த காட்டு யானைகள் கூட்டம் என்பது தற்போது அந்த முழுவதுமே பல்வேறு சேதங்களை ஏற்படுத்தி உள்ளது. இதனால் விவசாயிகளுக்கு இப்படி கோரிக்கை என்னவென்றால், இந்த சேதமான பயிர்களுக்கு நஷ்டஈடு வழங்க வேண்டும். மேலும் இந்த யானைகளுக்கு தேவையான உணவு மற்றும் தண்ணீரை மலைப்பகுதியில் அமைத்தால் மட்டுமே இங்கு வர முடியாது. மேலும் மின்வெளிகள், சோலார் மின்வெளிகளை அமைத்து அதை முழுமையாக தடுக்க வேண்டும் என்று வலுவான கோரிக்கை வைத்துள்ளனர். தற்போது இந்த காட்டு யானைகள் கூட்டங்களை வனத்துறையினரும் விவசாயிகளும் விரட்டும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். மோகன், விவரங்களுக்கு நன்றி ராஜன். பாதையில் இறங்கிருச்சு.